இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தி. வன்னியப்புதூர் பகுதியில் எருதுவிடும் விழாவில் வழி தவறி நெடுஞ்சாலையில் ஓடிய காலை மாற்றுத்திறன் தம்பதி மீது மோதிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக வாணியம்பாடி அருகே எருதுவிடும் விழாவில் இருந்து தவறி சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஓடிய காலை பார்வையற்ற தம்பதிகளை மீது முட்டியதால் இருவரும் படுகாயமடைந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வன்னிபுதூர் பகுதியில் இன்று எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது. இதன் அதிகாரிகள் ஆர்டிஓ மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் துவங்கி வைத்தனர். இந்த நிலையில் இந்த எருதுவிடும் திருவிழாவில் பங்கேற்று காளைகள் ஒன்று வழி தவறி வாணியம்பாடியிலிருந்து சுமார் 4 மீட்டர் தொலைவில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஓடிய போது அங்கு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பார்வையற்ற தம்பதிகள் மீது மோதியதான சிசிடிவி காட்சிகள் தற்போது நாம் பார்த்துள்ளோம். அந்த மோதியதில் நாகராஜ் மற்றும் அவரது மனைவி மீது காலை மோதியில் கணவன் மனைவி இருவருமே படுகாயமடைந்தனர். உடனடியாக அங்கிருந்த அக்கம் பக்கம் அவர்களை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தை குறித்து வாணியம்பாடி நகர போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடர்ந்து இதுபோல எருதுவிடும் திருவிழாவில் பல சர்ச்சைகள் உருவாகி வருகிறது. திருப்பத்தூர், வாணியம்பாடி, நாற்றம்பள்ளி போன்ற பகுதிகளில் எருதுவிடும் விழாவில் நேரத்துக்கு மாறாக விடுவதாகவும் இதுபோல பாதுகாப்பற்ற முறையில் எருது விடுவதாகவும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகிறது. இனிவரும் காலங்களிலாவது மாவட்ட காவல்துறையோ மாவட்ட நிர்வாகமோ இதன் மீது தனி கவனம் செலுத்தி இது போன்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை இருந்து வருகின்றோம். விவரங்களுக்கு நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.